Hey lovelies, this is Madhu. Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நியூவா ஓப்பன் பண்ண ஜெயச்சந்திரன் கீழ்கட்டளைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வாங்காம எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம வீட்டில இருந்து பார்த்தீங்கன்னா 4.8 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துருக்கோம், நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் மட்டும் நினைக்க கூடாது. நம்ம தான் மேப் பார்த்து சொல்லணும், நம்ம தான் மியூசிக்லாம் ஆப்ரேட் பண்ணணும். நாங்கள் வீட்டில இருந்து ஒரு 3 மணி போல கிளம்பணும். ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்பவே காமா இருந்தது, பெருசாக வெயில் எதுவும் இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏன் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் விளாகிங் வீடியோஸ்லாம் போடவே மாட்டேங்கிறீங்கன்னு. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நம்மளோட கேமராமேன் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமே கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் நிறைய vlogging வீடியோஸ், டிராவலிங் வீடியோஸ், ஃபுட் ரிவ்யூஸ், மேக்கப் ரொட்டீன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஷாப் கிட்ட இப்ப நம்ம வந்துட்டோம். அங்க ஒண்ணு தெரியுத, ஒரு பெரிய பில்டிங், அதுதான் ஜெயச்சந்திரன். இருங்க நான் பக்கத்துல ஜூம்ல போய் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க. ஸோ நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளாம் ஒரு எறும்பு சைஸுக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு பெருசா கட்டி இருக்காங்க. ஸோ டோட்டலா வெளியில இருந்து பார்க்கும்போது வாவ் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம பெரிய பெரிய மால் தியேட்டர்ஸ்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிங்க்கு மட்டும் 1 ஹவருக்கு 400-500 கிட்ட சாலிடா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காங்களே, இங்க பார்க்கிங் வந்து ஃப்ரீ. எஸ், இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் நான் உள்ள என்ட்ரு ஆனோடனே ஷாக் ஆயிட்டேன். மேக்ஸ் டென்ஸ்ல இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கிற ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அஃபோர்டபுளா இருந்தது. நான் ஒரு டிஷர்ட் பார்த்தேன், 99 rupees தான் போட்டிருக்காங்க. சரி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா சீரியஸா சொல்றேன், டாப் நாட்சா இருந்தது. 99 நம்பவே முடியல. நெக்ஸ்ட் இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 599 தான் போட்டிருக்காங்க. இதே குர்த்தி நான் நிறைய கடையில 1500 பிரைஸ்ல தான் பார்த்திருக்கேன். இது ஒரு காட்டன் பேண்ட், 149 தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நைட் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வேர் பண்ற மாதிரி குர்த்திஸ்லாம் இருந்தது, அதுல ஜஸ்ட் 249 தான் பிரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நியூ அரைவல் சொல்லி ஒரு செக்ஷன் இருந்தது, அந்த செக்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்ச் கிட்ட தான் குர்த்திஸ்மே இருந்தது. இங்க ட்ரெடிஷ்னலுமே இருக்கு, வெஸ்டர்ன் வியருமே இருக்கு, இண்டோ வெஸ்டர்னுமே இருக்கு. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அது இல்லாம எல்லாருமே வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல வச்சிருக்காங்க. ஸோ நான் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இருந்தேன் என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னா. ஆக்சுவலா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ குர்த்திக்கெல்லாம் தனியா ஒரு பேண்டே வச்சிருந்தாங்க. அந்த பேண்ட்ல ரொம்பவே யூனிக்கா நல்ல டிசைனா இருந்தது. ஜீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 599 தான் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்ல இருக்கிற எல்லா ஜீனுமே இருந்தது. அப்புறம் பட்டு சாரிக்குமே ஒரு தனி செக்ஷனே வச்சிருந்தாங்க. சரி சாப்பிடாம வேற வந்துட்டோமா, செமையா பசிச்சுது. சரி ஃபர்ஸ்ட் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிடலான்னு லிஃப்ட்டை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா ஃபுட் கோர்ட்டுக்கு பதிலாக மாற்றி டிஸ்கோக்கு இது வந்துட்டோமா அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபன்லேண்ட். ஸோ இதை தாண்டி தான் நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டுக்கே போகணுன்னு. எனக்கு இந்த ஃபன்லேண்ட் பார்த்தது ரொம்பவே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஃபன்லேண்ட்லாம் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை பார்த்தது எனக்கு பசி எல்லாமே மறந்தே போயிடுச்சு. ஸோ எனக்கு இதில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே விளையாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சு. சரி என்னென்னலாம் கேம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்பவே என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைப்ல வந்து சாங்குமே போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற லைட்டுக்கும் அவங்க அங்கே போட்ட சாங்குக்குமே எனக்கு டான்ஸ் ஆடணும்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு தான் தெரியுமா எனக்கு டான்ஸே ஆட தெரியாதுன்னு. சரின்னு அதை நான் வந்து கைவிட்டுட்டேன். சரி இப்போ என்ன கேம்ஸ் வந்து விளையாடலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல 90s கிட்ஸ்க்கு வந்து தெரியும். என்னன்னா நாங்கள் அப்போதான் கம்ப்யூட்டர்ல வந்து இந்த பைக் கேமு, GTA கேமு அதெல்லாம் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைக் கேம் வந்து பார்த்தேன். ஸோ அதுதான் இப்போ விளையாடணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ நான் இங்கே விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டி குழந்தைகள் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த குட்டி குழந்தைகளோட நானுமே ஒரு உருளைக்கிழங்கு செல்ல குட்டியாக போய் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இந்த ஜிப்சியை பார்க்கும்போது இது அது இல்லை அந்த மாதிரி தான் இருந்தது. எஸ், இந்த ஜிப்சியை பார்க்கும்போது எனக்கு கில்லி மூவில ஜிப்சி மாதிரியே இருந்தது. கங்கா சந்திரமுகியாக மாறிய தருணம் மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் இந்த மொமெண்ட்டில். ஸோ வேலை ஸ்ட்ரெஸ் அது எல்லாமே மறந்துட்டு நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே விளையாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்.
இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? எஸ், ஃபுட் கோர்ட்க்கு ஃபைனலா வந்துட்டோம். இங்க இருக்கிற ஆம்பியன்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ஐடி கம்பெனில இருக்கிற மாரி இருக்கு. நான் ப்ரீவியஸா ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இப்படிதான் ஆம்பியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரைஸியா இருக்கும் தானே நினைக்கிறீங்க? ₹10 இருந்து இங்க எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, போனோடனே ஆர்டர் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போவோம், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்னு தான் போயிட்டு இருந்தோம். இங்க சைனீஸ்ல இருந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கார்ட் தெரியுதா, ஹவுஸ் ஆஃப் கேண்டின்னு இருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்பவே ஏஸ்தட்டிக்கா இருந்துச்சு. சரி, கிட்ட போய் பார்க்கலாம் என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். எல்லா கேண்டீஸ் எல்லாமே இருந்தது. ஸோ நாங்களுமே என்னென்ன ஃபுட்லாம் இருக்கு பார்த்துட்டு எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொன்று நான் நோட் பண்ணது என்னன்னா, இங்க எல்லாமே ரொம்ப ஹைஜீனா இருந்தது. நம்ம ஃபுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ரிப்பரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்து குக் பண்றாங்களா, ஸோ நமக்குமே பார்க்கும்போது இந்த ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ நாங்க என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, ஒரு சிக்கன் பிரியாணி, 2 ஃப்ரைட் சிக்கன், ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் ஒரு கிரேப் ஜூஸ்மே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இவ்வளோ ஆர்டர் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கூட வரவே இல்லை. ஒயிட் சாஸ் பாஸ்தா 85, சிக்கன் பிரியாணி 90, ஆரஞ்ச் ஜூஸ் 57 நினைக்கிறேன், கிரேப் ஜூஸ் எவ்வளோ போட்டிருக்கு 38, அடுத்து ஃப்ரைட் சிக்கன் 123. இதெல்லாமே சேர்த்து 415 தான் வந்திருக்கு. டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸே இல்லை, வேற லெவல்ல இருந்தது. இவ்வளோதான் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாம எப்படி? அங்கே ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, சாக்லேட் தான் இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து ஸ்ட்ராபெரி தான் வாங்கினோம். ஸோ ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஷாப்பிங் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இந்த கிச்சன் ஏரியா, யூட்டன்சில் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. சரி, ஓகே, என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு வந்தாச்சு. எனக்கு இந்த ஏரியா இருக்கும் போது மோஸ்ட்லி டிமார்ட்ல இருக்கிற ஃபீல் தான் வந்தது. ஆனால் ஒன்று என்னன்னா, இங்கே டிமார்ட்டோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்காகவே ஒரு ஃப்ளோரே வச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி செராமிக் கப்ஸ்லாம் ஒரு அப்சஷன் இருக்கு. ஸோ நான் போகிறப்பெல்லாம் வந்து எது பார்க்குறேன்னு இல்லையா, கண்டிப்பாக கப்ஸ்லாம் என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் வந்து பார்த்துருவேன். அதில் இருக்கிற வேர்டிங்ஸ், அதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த கப்போட ப்ரைஸ் 58 85 தலைகீழ இருக்கு, 85. ஸோ ஆக்சுவலி நல்லா வெயிட்டாகவும் இருந்தது, அந்த ப்ரைஸ்க்கு இது ஒத்தியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரணும். எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா அம்மாவுக்குமே இது ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் இது. ஸோ நான் இப்போ என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், நீங்க பாருங்க. உங்ககிட்ட நான் ஒரு சஜஷன் கேட்குறேன். நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம vlog, எக்ஸ்ப்ளோர் கண்டென்ட், ட்ரெஸ் கண்டென்ட், டே இன் மை லைஃப், ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நடுவில் தான் நம்ம வந்து ஃபன் கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம பழைய மாதிரி vlog, எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட், ட்ரெஸ் கண்டென்ட், ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, இல்லை ஃபன் கண்டென்ட்டே கண்டினியூ பண்ணலாமான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ரிப்ளை, சஜஷன்லாம் கேட்டுட்டு ஸோ எது கரெக்டாக இருக்கும்னு நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட், கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ரூமை எப்படி பின்ட்ரெஸ்ட்டாக மாற்றலாம், ஏஸ்தட்டிக்காக மாற்றலாம், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஆன்லைனில் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே வந்து நேர்லேயே அவைலபிளாக இருக்கு. நீங்களும் ஹோம் டெக்கார் அந்த மாதிரிலாம் பண்ண போறீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ரைஸ்ல இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் அதே ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா நீங்க லேட்டரா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படியே ஒரு மேட் ஃபினிஷ்ல இருந்துச்சு. டச் பண்ணி பார்க்கும் போதே நமக்கு தெரியும். எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும் போது தோலா மூவி தான் மைண்டுக்கு வந்தது. ஆனா வீட்டில் ஒரு யூனிக்கான பெயிண்டிங்ஸ் ஃப்ரேம்லாம் மாட்டும் போது அது ஹாலா இருக்கட்டும், ரூமா இருக்கட்டும், அது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட், பொக்கே, கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. ஆக்சுவலா வந்து இது ஒரு செக்ஷன் கிடையாது, இதுக்குன்னு ஒரு ஃப்ளோரே இருக்கு. இது லவ்வர்ஸ், கப்புள்ஸ்க்குலாம் ஒரு பெஸ்ட் ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை மேரேஜ் ஈவெண்ட்க்கு போகிறீங்க, என்ன கிஃப்ட் வாங்கணும்னு ஐடியா இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஸோ இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்ல கிஃப்ட்ஸே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அப்புறம் க்யூட்டான மிரர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருந்தது. வுடன் காட், குஷன் காட், பேபி காட் கூட இங்க இருந்தது. ஸ்டேபிளி வுடன் டேபிள், கிளாஸ் டேபிள்லாம் இருந்தது. ரைட்டிங் டேபிள், ஸ்டடி டேபிள்லாம் நிறையவே இங்க அவைலபிளா இருந்தது. அப்புறம் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச வேர்ட்ராப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கான்னு. ஸோ எல்லா ப்ரைஸஸுமே அவைலபிளா இருக்கு. ஆனா அந்த ப்ரைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ஓனர்ஸ் பில் பண்ண போறீங்க, இல்ல பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன
என்னென்ன டிசைன்ஸ்லாம் வச்சிருக்காங்க, என்ன மெட்டீரியல் அது பண்ணியிருக்காங்க, அது வுட்டா ஸ்டீலா, ஸ்டீல்ல இப்படிலாம் பண்ணலாமா, வுட்லயும் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களான்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஆன்லைன்ல பார்க்கறதுக்கும் ஷாப்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஒரு வாட்டி ஷாப்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இந்த ஊஞ்சல் பார்க்கறதுக்கு ஏஸ்தெட்டிக்கா இருக்குல்ல, போய் உட்காந்தாச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 53K நினைக்கிறேன். அப்பா, நெக்ஸ்ட் சன்கிளாஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா மூக்கு நடுல டேக் வச்சிருக்காங்க. என்னடா இது, எப்படிடா ட்ரை பண்ணி பார்க்க முடியும்? நம்ம சன்கிளாஸ் வந்து ஒரு செக்ஷன்ல பார்த்தோம்ல, அங்கே வந்து பாத்தீங்கன்னா உமன் ஃபுட்வேருக்கு ஒரு ஃப்ளோரே இருக்கு. ஸோ இங்க வந்து எல்லா ஃபுட்வேர்ஸுமே இருந்தது. பிரைடல் ஃபுட்வேர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஃபுட்வேர், கேஷுவல் ஃபுட்வேர்னு எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா பிரைடல் ஃபுட்வேர்லாம் 500 ரேஞ்ச்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த பிரைஸ்லாம் வந்து பிரைடல் ஃபுட்வேர்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது. உங்களுக்கு ஃபிளாட்டா வியர் பண்ண பிடிக்குமா இல்ல ஹீல் போட பிடிக்குமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஃபிளாட் சுத்தமா பிடிக்காது. நான் ஆல்ரெடி ஹைட்டா தான் இருக்கேன். அதுக்குன்னு ஒரு பாயிண்டட் ஹீல் அந்த மாதிரிலாம் போட பிடிக்காது. ஒரு கொஞ்சம் நார்மல் ஹைட்ல போட பிடிக்கும். இங்க லெதர் ஷூஸ்லாம் 999ல கொடுக்குறாங்க. ஆக்சுவலி லெதர் ஷூஸ்லாம் 999 வந்து கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் ரியலி கிரேட் தான். ஃபிளாட்ஸ்லாம் 299K இருக்கு. ஸோ நம்ம ரெகுலர் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கேர்லியா பிங்கியா கிராக்ஸ்லாம் இருந்தது. அனிமேட்டட் தீவ்லையும் கிராக்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. கொரியன் கிராக்ஸ்மே இங்க இருக்கு. என்னடா பெரிய மால், ஜெயச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு இந்த ஷாப்பை ஒரு மால் எஃபெக்ட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய vlogs, எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.